இந்திய பெருங்கடலில் மிதக்கும் இலங்கை, இயற்கை அதிசயங்களின் புதையல். உலகுக்கு இலங்கை அளிச்சிருக்கும் பரிசு மரமஞ்சள். இந்த பொன் வண்ண அதிசயம் இலங்கையின் பசுமையான காடுகளில் ஏராளமாக வளர்கிறது. மரமஞ்சள் மரத்தில் வளர்ந்து 15 அடி உயரம் வரை நீண்டு வளரும். இதன் மஞ்சள் நிறைந்த மரப்பட்டையில் ஒரு சக்தி மிக்க ரகசியம் ஒளிந்துள்ளது. பல தலைமுறையா இலங்கையில் போற்றப்படும் மருத்துவ குணம். மரமஞ்சள் இலங்கையின் பாரம்பரிய மருத்துவமான ஆயுர்வேதத்தின் ஒரு பிரிக்க முடியாத பகுதியா இருந்து வருகிறது. இலங்கையர்கள் நீண்ட காலமாகவே மரமஞ்சளை அதன் அற்புதமான குணப்படுத்தும் திறனுக்காக மதிச்சு வருகின்றனர். இந்த அற்புதமான மூலிகை ஒரு சக்தி வாய்ந்த வீக்க நிவாரணி. இது உடலில் ஏற்படும் வீக்கம் மற்றும் வலியை குறைக்குது. இது கீழ்வாதம், தசை வலி மற்றும் மற்ற வீக்க நிலைகளுக்கு ஒரு இயற்கை பரிகாரமா அமைகிறது. மரமஞ்சள் ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றி. இது உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் ஃப்ரீ ராடிக்கல்களை திறம்பட எதிர்த்து போராடுறது, செல்களை சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது மற்றும் ஒட்டுமொத்த உடல் நலத்தை மேம்படுத்துகிறது. இது நாள்பட்ட நோய்களை தடுப்பதிலும் நீண்ட ஆயுள ஊக்குவிப்பதிலும் மதிப்புமிக்க கூட்டாளியாக அமைகிறது. மரமஞ்சளின் நன்மைகள் சரும பராமரிப்பு பரவுகின்றன. இதன் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் சரும நோய் தொற்று மற்றும் காயங்களுக்கு ஒரு இயற்கை தீர்வாக அமைகிறது. அதே நேரத்தில் இதன் வீக்க எதிர்ப்பு செயல் எரிச்சல் அடைந்த சருமத்தை தேற்றுகிறது. பாரம்பரிய இலங்கை அழகு சடங்குகளில் மரமஞ்சள் ஒரு மரியாதைக்குரிய இடத்தை பெற்றிருப்பதில் ஆச்சரியமில்லை. மரமஞ்சள் அறுவடை செய்யப்படும் விதம் மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையிலான ஒரு அற்புதமான உறவை காட்டுகிறது. குறைந்தது 5 வயது நிரம்பிய முதிர்ந்த மரங்களை அடையாளம் காண்பதன் மூலம் இது தொடங்குகிறது. அறுவடையின் நிலைத்தன்மையை உறுதி செய்ய இந்த மரங்கள் கவனமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. ஒரு முறை அடையாளம் காணப்பட்டா மரங்கள் முழுவதுமா வெட்டப்படுவதில்லை. அதுக்கு பதிலா திறமையான அறுவடை செய்பவர்கள் மருத்துவ பயன்பாட்டுக்கு தயாராக இருக்கும் கிளைகளை மட்டும் கவனமா நீக்கிறார்கள். இந்த நிலையான நடைமுறை மரமஞ்சள் மரங்கள் தொடர்ந்து சென்று வளரவும் வரவிருக்கும் தலைமுறைகளுக்கு அவற்றின் குணப்பட்டும் பரிசுகளை வழங்கவும் உறுதி செய்தது. பின்னர் அறுவடை செய்யப்பட்ட கிளைகள் சிறிய துண்டுகளா வெட்டப்பட்டு அவற்றின் மாற்றத்தின் அடுத்த கட்டத்துக்கு தயாராகின்றன. அவற்றின் சக்தி வாய்ந்த சாரத்தை வெளியேற்றுதல். பூமியிலிருந்து சாறு வரை மரமஞ்சள் அறுவடை. அறுவடை செய்யப்பட்ட மரமஞ்சள் கிளைகளை பயன்படுத்தக்கூடிய வடிவமா மாற்றுவது என்பது எளிமையான ஆனால் நேரத்தை மதிக்கும் செயல்முறையாகும். வெட்டப்பட்ட மரத்துண்டுகள் முதலில் சூரியனில் உலர்த்தப்பட்டு அதிகப்படியான் ஈரப்பதம் நீக்கப்பட்டு அவற்றின் சக்தி வாய்ந்த பண்புகள் ஒருமுகப்படுத்தப்படுகின்றன. நன்கு உலர்ந்த பிறகு மரமஞ்சள் மரம் பாரம்பரிய முறைகளை பயன்படுத்தி நன்றாக அரைக்கப்படுகிறது. குணப்படுத்தும் சேர்மங்களால் நிறைந்த இந்த மஞ்சள் நிறப்பொடி மரமஞ்சளின் சிகிச்சை சக்தியின் இதயம். புதிதாக அரைக்கப்பட்ட மரமஞ்சள் பொடியை காற்று புகாத பாத்திரங்களில் சேமிக்கலாம். இது அதன் புத்துணர்ச்சி மற்றும் சக்தியை பல மாதங்கள் வரை பாதுகாக்கிறது. இந்த மஞ்சள் பொடி பல்வேறு பாரம்பரிய பரிகாரங்கள் மற்றும் சமையல் குறிப்புகளை சேர்க்க தயாரா உள்ளது. இலங்கை நல்வாழ்வின் சாரத்த வீடுகள் மற்றும் இதயங்களுக்கு எடுத்து செல்கிறது. நலத்தை உருவாக்குதல் ஒரு எளிய மரமஞ்சள் பானம். மரமஞ்சளின் நன்மைகளை அனுபவிக்க ஒரு எளிய பானம். தேவையான பொருட்கள்: மரமஞ்சள் பொடி, தண்ணீர், தேன் அல்லது வெல்லம். தண்ணீரை கொதிக்க வைக்கவும், மரமஞ்சள் பொடியை சேர்த்து கிளறவும், பாந்த வடிகட்டவும், தேன் அல்லது வெல்லம் சேர்க்கவும், காலையில் அல்லது இரவில் அருந்தவும். பொன் நன்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். இலங்கையின் பொன் பரிசான மரமஞ்சள் மேம்பட்ட நல்வாழ்வுக்கான ஒரு இயற்கை பாதையை வழங்குகிறது. இதன் சக்தி வாய்ந்த வீக்க எதிர்ப்பு, ஆக்சிஜனேற்ற மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் பலவிதமான உடல் நல பிரச்சனைகளை தீர்ப்பதில் மதிப்புமிக்க கூட்டாளியாக அமைகிறது. வீக்கத்தை குறைப்பது மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது முதல் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது வரை மரமஞ்சளின் நன்மைகள் அதன் சக்தியை போலவே பண்புகளை கொண்டவை. பண்டைய இலங்கை மரபுகளின் ஜானத்தை ஏற்றுக்கொண்டு மரமஞ்சளின் பொன் நன்மையை உங்கள் வாழ்க்கையில் அழைக்கவும். ஒரு ஆறுதலான பானமா அனுபவிச்சாலும், பாரம்பரிய பரிகாரங்களை சேர்த்தாலும் அல்லது அதன் சமையல் சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்தாலும், மரமஞ்சள் என்பது குணப்படுத்தவும் ஊட்டச்சத்தை அளிக்கவும் இயற்கையின் திறனுக்கான ஒரு சான்று. மரமஞ்சளின் மந்திரத்தை அனுபவிச்சு முழுமையான நல்வாழ்வின் பயணத்தை தொடரும்.